திரு சுவாமிநாதன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம், அதில் ஒரு 3 சீன் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. சீன் 1, பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது. அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது. சீன் 3, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது. இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்று சுயதம்பட்டம் அளித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்பொழுது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையிலிருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது. அதாவது 2-3 விஷயங்களை அவர் சொல்றாரு. தாவேகாவோட இந்த செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமா அதை ஒரு 3 சீனா பிரித்து சொல்லி அதே நேரத்தில் காங்கிரஸையும் விமர்சனம் பண்றாரு. நிச்சயமா சார் கிட்டத்தட்ட முன்னாள் முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புள்ளி ரொம்ப சரியான ஒரு புள்ளி தான். கிட்டத்தட்ட 144 பேருடைய ஆதரவு சட்டமன்றத்துல, அதுல ஆதரவாக வாக்களித்தவர்கள் தான் இன்னைக்கு 3 பேர் இணைந்திருக்கிறவர்களும் அடக்கம். அப்ப அவர்கள் கிட்டத்தட்ட ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். நம்ம இன்னும் சொல்ல போனா சார் 21-22 நாள் ஆகுது தேர்தல் முடிவுகள் விரல்ல வைத்த மையோட சாயம் கூட இன்னும் போகல. ஒன்றா நகம் வேகமா வளரணும், வளர்ந்தா அந்த மை போயிடும், வெட்டப்பட்டு விடும். இன்னும் அந்த சூழலும் ஏற்படல. விரல்ல இருக்கிற மை இன்னைக்கு பலருக்கு அப்படியே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் உள்ளவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அப்ப அந்த இடம் குதிரை பேரமா அப்படிங்கிறத முன்னாள் முதல்வருடைய சந்தேகத்தை மேலும் வலுவாக தான் எதிரொலிக்க செய்து. 1. 2வது சட்டம், நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே அவர்களை இணைப்போல அனுப்புவது, அதுல செயல்படக்கூடிய வேகம். நீங்க குதிரை வேகத்தில் செயல்படும் அரசுன்னா இந்த குதிரை வேகம் இணைப்புகளால தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த குதிரை வேகம் இல்ல. சட்டம் ஒழுங்குல முந்தைய ஆட்சியில எப்படி இருந்ததோ அதே போன்ற மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா நீங்க மிக முக்கியமா இந்த இணைப்புகள்ல எல்லாத்துலயும் ஒரு குதிரை வேகம் இருக்கு. அதைத்தான் முன்னாள் முதல்வர் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க மக்கள் விஜய் அவர்களிடம் எதிர்பார்த்தது இந்த அரசியல் இல்ல. அது இனிமேல் தான் நீங்க அடுத்த தேர்தலை சந்திக்கும் போதுதான் அது மக்களுடைய மனநிலை என்ன என்பது விஜய் அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கோ ஆதவர்ஜன் அவர்களுக்கோ தெரிய வரும். நீங்க தேர்தலை சந்திக்கிற பொழுது ஒரு கட்சியை ஊழல் கட்சிங்கிறீங்க அதிமுகவை, அந்த ஊழல் கட்சியில இரட்டைகளை சின்னத்துல போட்டியிட்டவர்கள் தான் இன்னைக்கு பொன்னாரை பூத்துறாங்க ஒரு நிலை. இன்னொரு கட்சியை நீங்க கிட்டத்தட்ட தீய சக்திங்கிறீங்க, தங்களை தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப தூய சக்தியாக இருக்கக்கூடிய தாவேகா இப்படியான செயல்ல ஈடுபடலாமா? மக்கள் மன்றத்துல விஜய் அவர்கள் மேல வீசியது ஒரு பெரிய அலை. அந்த அலையினுடைய எதிரொலி என்னன்னா விஜய் பாதிக்கப்பட்டவர்களாக உணர்ந்தாங்க. ரொம்ப என்னதான் நம்ம விஜய்க்கு சினிமா மாசு ஹீரோயிசம்னு பல வடிவங்கள் கொடுத்தா கூட கரூர் துயர சம்பவம் பாருங்க, விஜயால ஒரு மீட்டிங் கூட போட முடியல, பல இடங்கள்ல மக்களை சந்திக்க முடியல, அவரை திமுக போட்டு நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு மக்கள் பார்த்தாங்க. இன்னொரு கோணத்துல நீங்க பாருங்க, சிபிஐ என்கொயரி போயிட்டு வராரு, பாஜக பல அழுத்தம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே மக்களால் எப்படி உணரப்பட்டதுன்னா நம்ம விஜய் பாதிக்கப்பட்டிருக்காருங்க, நம்ம விஜய் பரிதாபமான சூழல் இருக்காரு, அவர் நம்ம ஹீரோ, படங்கள்ல எப்படி விரைவா மக்களை மீட்பாரோ அது மாதிரி காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய மக்கள்ல நான் மக்கள்ல 2 கூறுகளாக பிரிக்கிறேன். எதுவே நடந்தாலும் விஜய் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு நிலை, அவங்கள இது எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. பட் ஒரு மாற்றம்ங்கிற புள்ளியில வாக்களித்திருப்பாங்கல்ல, நீங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், ஒரு மாற்றம்ங்கிற புள்ளி அது கணிசமான எண்ணிக்கை, அதை நம்ம சாதாரணமா கடந்து விட முடியாது. விஜயகாந்த் அவர்கள் வந்த போது 8%, மக்கள் நல கூட்டணி உருவான போது அவர்கள் பக்கம் நின்னாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கணிசமா தாவேகா ஜெயிச்சிருக்குன்னு பாக்குறோம். இதே கொங்கு மண்டலத்துலதான் கமலஹாசன் அவர்களுக்கு அதிகமா ஓட்டு விழுந்தது. நீங்க அவர் மாற்றம்னு பார்த்தவர்கள், நீங்க அந்த மகேந்திரன் கூட இப்ப திமுக இருக்கிறவர் கூட கணிசமான ஓட்டு வாங்கினாரு. அது எல்லாமே நீங்க நகர பகுதிகளில் மாற்றம்ங்கிற புள்ளியில கடினமான ஓட்டுகள் வாங்கினாங்க. சீமான் அவர்கள் கடைசியாக வாங்கியிருந்த 8%, 24ல இன்னைக்கு அது 4% ஆயிருச்சு. அப்ப அந்த மாற்றம்ங்கிற புள்ளியில விஜயை நோக்கி நகர்ந்தவர்கள் இந்த இதைத்தான் நம்ம மாற்றம்னு நினைத்தோமா என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இது மக்கள் மன்றத்துல தாவேகாவுக்கு நேற்று வரை எதிர்நிலை வாக்கள் கிடையாது, ஆனா இப்பொழுது எதிர்நிலை வாக்களும் உருவாயிருக்கு. நீங்க இப்ப காங்கிரஸை கூட்டணியில சேர்த்துக் கொண்டதுனாலே பாஜக வலதுசாரிகள் அவங்க போட்டிருந்த வாக்களை நீ பின்வாங்குவாங்க. சரி, மாற்றம்ங்கிற புள்ளியில வாக்களித்த ஒரு 5% இருக்கலாம், நான் ரொம்ப சொல்லலாத 34-35 அது ஒரு 5%. அவர்கள் மனதுல இது உண்மையான மாற்றம் இல்ல, இது என்னங்க தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக உள்ளவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு கூட தோணலாம். இது தாவேகாவுக்கே சவால். நீங்க இப்ப இணைக்கிறது இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் பெரும்பான்மையை காப்பாற்றும். பட் அந்த தூய சக்திங்கிற இமேஜ மக்கள் 2 வருஷத்துல கொடுத்தாங்க, அதை தக்க வைக்கிறதுக்கு இனிமேல் தாவேகா போராடணும் அப்படிங்கறதா கலை யதார்த்தமா இருக்கும்னு பாக்குறேன். இப்ப மாணிக்கம் தாக்கூர் ஸ்டாலினுடைய ட்வீட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க கனெக்டிங் கால் வச்சுட்டு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ண பாத்தீங்க ஏடிஎம்கேவோட, அதுக்காக தான் நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் விஜய்க்கு இமீடியட்டா ஆதரவு தெரிவிச்சு ஆட்சி அமைக்க உதவணும்.
இப்ப 3 பேர் பப்ளிக்கா ரிசைன் பண்ணிட்டு வராங்க. இதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கதறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு போறோம். திமுக எடுத்த அந்த முடிவு வந்து இல்ல நான் அதற்கு முன்பாகவே இப்ப இங்க குதிரை பேரம் நடக்கல அப்படின்னு அவர் சொல்ல வராரா, எப்படி அதை நம்ம புரிஞ்சு? அவருடைய ட்வீட் அப்படிதான் சொல்லுது. இது வெளிப்படையா நடந்திருக்குது. அவங்க அந்த பிஜேபி வெளிப்படையா நடந்திருக்கனாலும் இப்ப சுவாமிநாதன் ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு. இவங்க வாக்களித்தது எல்லாமே யாருக்காக வாக்களித்தார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க ரிசைன் பண்ண பிறகு அது வேற. ரிசைன் பண்ற முன்னால வரைக்கும் தாவேக்கா வேணாம் திமுக வேணாம்னு நினைச்சுதான் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. அப்ப அந்த வாக்குகளை பெற்றவர்கள் இப்ப ரிசைன் பண்ணிட்டு இன்னும் ஒரு மாதம் கூட, அதான் அந்த மை கூட அழியாத அந்த சூழல ஒரு 20 நாட்கள் 25 நாட்கள் தான் ஆயிருக்குன்னும் போது இவங்களையும் அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு திரும்ப தாவேக்கால போட்டிடுவாங்க அப்படின்னா இது தமிழக அரசியலுக்கு ரொம்ப புதிய நல்லது கிடையாது. நான் என்னுடைய ஒப்பீனியன் வந்து அறமே கிடையாது. நான் வந்து என்ன சொன்னேன்னா, இன்ஃபேக்ட் வந்து விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது திரும்பவும் எலெக்ஷனுக்கு போகணும் தான் நான் சொன்னேன். இங்க காங்கிரஸ் 5 எம்எல்ஏயோட வரதும் அறமில்லாததுதான், விசிக்கு கம்யூனிஸ்ட் தலா 2 எம்எல்ஏஸோட வரதும் அறமில்லாததுதான். ஆனால் இந்த அறம் பத்தி பேசும்போது திமுக செய்த அந்த வேலை வந்து எல்லாத்தையுமே மழுங்கடிச்சுச்சுன்றனா. அவங்க வந்து இப்ப மாணிக்கம் தாக்கூர் சொல்ற மாதிரி அந்த கனெக்டிங் கால் வழியா போய், மாணிக்கம் தாக்கூர் சொல்றது ஒரு புது தகவல். ஒரு கனெக்டிங் கால் நடக்குது. நான் மாணிக்கம் தாக்கூருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு முன்னாடி நான் 10 நாளா 15 நாளா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, திமுக அதிமுக கூட வந்திருந்தாலும் மறுதளித்திருக்கணும். இல்ல அத நான் சொல்லல. திமுக அதிமுக பேச்சு நடந்தது. அதுதான் எல்லாருமே இந்த மூவ ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அது ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்திக்கிறாங்க. அது திரு ஸ்டாலின் உணரணும்ல. நான் சொல்ல வந்த விஷயம் வந்து மாணிக்கம் தாக்கூர் சொல்றது வந்து டெல்லியில ஒருத்தர் உட்கார்ந்து அல்லது டெல்லியில பாஜகன்னு அவர் சொல்ல வராரு. அவங்க வந்து கனெக்டிங் கால் போட்டு கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அப்படின்னாங்க. ஒண்ணு அது திமுகவோ அல்லது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மற்ற கட்சிகளோ யாரோ வந்து அதிகாரப்பூர்வமா வெளியே சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது. ஆனா இதுவரைக்கும் 2 பேரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்கன்றது இப்ப அவங்க கூட தோழமையில இருந்த விசிகால இருந்து ஐயுஎம்எல் இருந்து எல்லாருமே வெளிப்படையா சொல்றாங்க. ஐயுஎம்எல் புதிய தலைமுறைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பேட்டி கொடுத்ததுலயும் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திமுக தரப்புல இருந்தே எங்களை அணுகுனாங்கன்றதெல்லாம் சொல்லி இப்ப அந்த பேச்சுவார்த்தையில இது கிடையாது. 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த 3 எம்எல்ஏஸ் உடைய ஆதரவு வாங்க கூடாது. அவருக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, அதை வச்சு ஆட்சி நடத்த பார்க்கணும். இல்ல விசிக அல்லது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு ஒரு புது எலெக்ஷனுக்கு தான் போகணும்னு நான் சொல்றேன். அதுதான் நியாயம். ஏன்னா நான் வந்து ஒரு மாற்று சக்தி, தூய சக்தி, நான் ஒரு மாற்றம் கொண்டு வர போறேன்னு சொல்லி உள்ள வந்தவர் அதை தான் செய்யணும். இது மக்கள் மனசுல ஆரம்பத்துல சுவாமிநாதன் சொன்ன மாதிரி கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அவங்க ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வந்து உங்க சின்னத்துல போட்டியிட்டால் கூட அது தவறு, நியாயம் கிடையாது, எப்படியுமே நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த அநியாயங்களை அந்தந்த கட்சிகள் நியாயப்படுத்துவதற்கான எக்ஸ்கியூஸை கொடுத்தது திரு ஸ்டாலின் நான் சொல்றேன். மாணிக்கம் தாக்கூரே விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், பிஜேபி கைப்பாவையா இருக்கிற ஏடிஎம்கேவோட நீங்க எப்படி பேசலாம்? இப்ப வந்து இவர் சொன்னார்ல, சி.வி. சண்முகம் சொன்னார்ல, அதுக்கு ஏதாவது திமுக பதில் சொன்னாங்களா? 2 அமைச்சர்கள் பேசினாரு, என்கிட்ட காலில் பேசினாங்கன்னு சொன்னார்ல, யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லல? இப்ப வரைக்குமே திமுக பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கறாங்க, திரு உதயநிதி ஸ்டாலினா எம்எல்ஏ மீட்டிங்ஸ் முடிஞ்சு வெளில வரும்போது நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்க, கோவம் வந்திருக்குமா வேணாமா? அது எப்படி நாங்க ஏடிஎம்கேவோட போவோம்? எங்களை எதிர்த்து ஆரம்பிச்ச, எங்க தாத்தாவை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி. 2வது அவங்க பிஜேபியோட கைப்பாவை. அதுதான் எங்க எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லா அமித்ஷா டிஎம்கே, அடிமை டிஎம்கே அப்படின்னு நாங்க ஏடிஎம்கே திட்டி இருக்கிறோம். டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்னு சொல்லி இருக்கிறோம். அந்த பிஜேபி ஆசீர்வாதத்தோட அவங்களோட கட்டளைப்படி இயங்குற ஏடிஎம்கேக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்டுக்கணுமா வேணாமா? குவைட்டா போறாரு திரு ஸ்டாலின். அதை பத்தி பெருசா பேசவே இல்லையே. 6 மாசத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன அன்னைக்கு தான் இந்த மூவ் நடந்ததா போகுது. அப்ப அவருக்கு நம்பகத்தன்மை என்ன ஆகுது? இப்ப டிவிக்கே சொல்லுவாங்கல்ல, நீங்க எல்லாம் திரைமறைவுக்குள்ள பண்ணீங்க, நாங்க பட்டவர்த்தனமா பண்றோம், உங்களோட நாங்க பெட்டர்னு அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பை யார் கொடுத்தது? திரு ஸ்டாலினும் திமுகவும் கொடுத்தது. இன்ஃபேக்ட் திமுகவுல கேள்விகள் ஸ்டாலின் எடுத்த அந்த முடிவை நோக்கி இருக்கணும். அவங்க கட்சிக்காரங்க சீனியர் லீடர்லாம் கேட்கணும், சீனியர் லீடர்ஸ்லாம் திரு ஸ்டாலினை கேட்கணும், யார் அந்த முடிவு எடுத்தது தப்பு தலைவரே, அதை நம்ம ஒத்துக்கணும், நம்ம இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. அப்புறம் பெண் அமைப்பு நம்மளை மிஸ்லீட் பண்ணிட்டாங்க, அவங்கள கேள்வி கேட்கணும், அது ஒரு ப்ரொஃபஷனலான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய சன்னிலாவாக இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேச ஆரம்பிச்சாதான் கட்சியில் ரிஃபார்ம்ஸ் வரும். இல்லை இது ஒரு கவர்ச்சி சுனாமி, அந்த சுனாமி, சினிமா மோகன் சொன்னாங்கன்னா அவங்க உண்மையை உணரலன்னு அர்த்தம். விஜய்க்கு வந்து கவர்ச்சி மட்டும் இல்லை, மக்களுடைய அன்பும் இருக்குது, பெண்களுடைய வாக்கு விழுந்திருக்குது, சிறுபான்மையினர் வாக்கு விழுந்திருக்குது, தலித் மக்களுடைய வாக்கு விழுந்திருக்குது, சோகால்டு உயர் சாதியினுடைய வாக்கு விழுந்திருக்குது. எல்லாருடைய வாக்கு வாங்கி தான் 1.25 கோடி வாங்கியிருக்கிறாரு. நீ 23 கட்சியை வச்சுக்கிட்டு 1.5 கோடி வாங்கிக்கிட்டு இவ்வளவுதான் வித்தியாசம் அவ்வளவுதான் வித்தியாசம் பேசிட்டு இருக்கிறதுலாம் யூஸ் கிடையாது. உண்மையிலேயே கட்சி வந்து கம்பேக் கொடுக்கணும்னா சில கசப்பான உண்மைகளை அவங்களே வந்து பேசணும், கட்சிக்குள்ளாரே பேசணும். அதை பேசாம ஆட்சிக்கு வந்துடும் பேசுறது
விஜய் இப்ப செய்யற தவறான நடவடிக்கைகள்லாம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி நீங்க குறிப்பிட்ட கரெக்ட் தான் நீங்க சொல்றதுல நீங்க குறிப்பிட்ட அதே அந்த கல்லாப்பட்டி கூட்டணியை தான் இவர் அபகரிச்சு அதே அவருக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு. இப்ப ஸ்டாலின் ஏடிஎம்கேவோட இல்ல இதுல யாரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்க? விஜய் வந்து பண்ற தப்புகளுக்குலாம் ஒரு எக்ஸ்கியூஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க திரைமறைவுல நான் வரக்கூடாது, நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கல்ல, பிஜேபி எதுக்குறேன்னு இத்தனை வருஷம் இப்படி கேட்கலாமா? அது கேட்கறதுக்கான கேள்விகளும் வருது சோசியல் மீடியால. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரி நாங்க திமுகவுக்கு அதாவது தாவேக்காவுக்கு எதிராக விழுந்த வாக்குகளை எல்லாம் பெற்றிருந்த கூட்டணியை அபகரிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கிறது அல்லது பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு இல்ல நானே கேக்குறேன். ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவோட சேர்ந்த கூட்டணி அமைச்சாங்க, கூட்டணி அடிச்சா போட்டிட்டாங்க, அவங்க திமுக தோக்கடிக்கணும் தானே போட்டிட்டாங்க. ஆமா நீங்க தாவேக்கா வேணான்னு வாக்களித்து வெற்றி பெற்ற விசிகாவோ இடதுசாரிகளோ தாவேக்கா கூப்பிட்டுக்கும் போது திமுக வேணாம் அப்படின்னு ஓட்டளிச்சு அதிமுக கூப்பிடல, என்ன தப்பு? பிஜேபி இருக்கே, வெறும் அதிமுக கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிஜேபில தான் யாரும் இல்ல. ஒரு இல்ல நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோ சிவி சண்முகம் எஸ்பி வேலு இல்ல, இது ஒரு வாதத்துக்காகவே இல்ல வாதத்துக்கு நாங்க பிஜேபி எதுக்கல, பிஜேபி எங்களுக்கு இல்ல இந்த கூட்டணியில பிஜேபி இல்லன்னு தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இல்ல. நம்ம என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு நமக்கு உண்மையிலே தெரியாது. இல்ல இல்ல பிஜேபி உள்ள அது கிடையாது. பிஜேபி இல்லாம பேசுறது அதுல பிரச்சனையே அமித்ஷா மோடியுடைய அப்ரூவல் இல்லாம ஏடிஎம்கே இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது திமுகவுக்கு தெரியாதா? எனக்கும் உங்களுக்கும் தெரியுற போது இல்ல அது உறுதியா தெரியல நடந்தது. எங்க ஏடிஎம்கே அரசுக்கு வெளியில இருந்து ஆதரவு திமுக கொடுப்போங்கிறது பட்டவர்த்தமான உண்மைங்க. அதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதுல மறுக்கல, யாருமே மறுக்கல. அப்ப அதுல பிஜேபி தொடர்ந்து யாருமே மறுக்கல. அவங்களோட தோழமை கட்சிகளே அதை உறுதிப்படுத்திட்டாங்க. 1949 ஆரம்பிச்ச திமுகவுக்கு அதுல பிஜேபி தொடர்பு இல்லைன்னு தெரியாதுங்களா? அது ஜோக். திரு சாமிநாதன் உங்ககிட்ட இருக்க இன்புட் என்ன இது சம்பந்தமா? சார் அதாவது பாஜக வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசுக்கு நடுநிலை வைக்கிறாங்க. அப்ப நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் ஆதரவாகவும் வாக்களிக்கல, எதிராகவும் வாக்களிக்கல. திமுக எதிராக வாக்களிக்கிறாங்க, வெளிநடப்பு செய்யறாங்க. அதிமுக ஒரு பிரிவினர் எதிராக வாக்களிக்கிறாங்க, ஒரு பிரிவினர் ஆதரவா வாக்களிக்கிறாங்க. ஆனா பாஜக வெளிநடப்பு செய்யறாங்க. திமுக இரண்டும் ஒருவேளை சேர்ந்தாலுமே கூட அதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரகுசார் மாறுபடுறாங்க, தப்பு இல்ல. ஒரு புதிய சக்தி வருகிறது, அந்த சக்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய இல்ல வெறும் ஏடிஎம்கே இருந்த பிரச்சனை இல்ல சுவாமிநாதன். நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட 2019, 21, 24 தேர்தல்ல பிஜேபி நாங்க எதுக்குறோம், பிஜேபி உள்ள விட மாட்டோம் ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப ரீசெண்டா நடக்கிற டிஸ்கஷன் எல்லாமே அதுல என்ன தப்பு அப்படின்ற இடத்துக்கு வெறும் ஏடிஎம்கே என்ன தப்பு? முதல் முறையா கேட்கும்போது அதிமுக திமுக ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சவங்க இப்ப என்னாச்சுன்னா இவ்வளவு நடக்கும்போது அது நடக்கல என்ன தப்புன்ற இடத்துக்கு நகர்ந்து இல்ல விஜய் இப்ப செய்யற மிஸ் அட்வென்ச்சருக்குலாம் இந்த 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு அவங்க கட்சியில சேர்றதுக்குலாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து சொல்றேன். எல்லாத்தையோட மிகப்பெரிய பாதகம் பண்ணது நீங்க அப்படின்னு இப்ப மாணிக்கம் தாகூர் நேத்திக்கு பேசினாரு. நீங்க வந்து எங்களை ஏன் பார்க்கல, எங்களுக்கு ஏன் நன்றி சொல்லல, ஒரு மரியாதை நிமித்தமா கூட ஏன் பார்க்கல? இல்ல அது எல்லாம் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். 4ஆம் தேதியே நீங்க பேச்சுவார்த்தையை பிஜேபி ஆதரவோட நீங்க ஆசீர்வாதம் இத்தனை நாள் அவங்க யோசிச்சிருக்காங்க என்ன பதில் சொல்லணும்னு. நேத்து வந்து அந்த அதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. இவங்க இன்னைக்கு பதவி விலகின மரகதம் குமரவேல் வரைக்கும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இவங்க வந்து திமுக இந்த பேச்சுவார்த்தை வந்தபோது வெளில வந்திருக்கணும்ல. நான் திமுகவை எதிர்த்து வளர்ந்தவன்டா, எங்க அப்பா ஏடிஎம்கே பதவி கிடைக்கலங்கிற போது பேசுறாங்க. ஆனா திமுகவுக்கு என்ன ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் கிடைச்சிருக்கும். அவங்க ஏடிஎம்கே பக்கமே போகாம நாங்க எதிர்க்கட்சியா இருப்போம், எங்களுக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது பின்னடைவுதான். இல்ல டிவிகேவுக்கு மேண்டேட் இல்லைன்னா கூட எங்களை விட அவங்களுக்கு அதிக வாக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு தான் இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாங்கன்னா எவ்வளவு கெத்தா இருந்திருக்கும். திரு ஸ்டாலின் 2016 ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏக்களை வாங்காம நான் தேர்தலில் சந்திச்சு நான் வருவேன்னு சொன்னபோது அவரோட மதிப்பு எவ்வளவு அதிகமானது. அந்த மதிப்பு இப்ப கீழே போனதே நம்ம சொல்லணும்ல. அவர் ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருந்தாரு, அதை இழந்துட்டாரு. இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ங்கிறத நம்ம சொல்றது முக்கியம் இல்ல, திமுக காரங்க சொல்லணும். அப்பதான் அந்த கட்சி வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்க. ரைட். நிறைவா திரு சுவாமிநாதன், ஒருவேளை இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது, 4 தொகுதியா 10 தொகுதியா 15 தொகுதியான்னு போகத்தான் தெரியும். இப்ப இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அதோட கள நிலவரம் எப்படி இருக்கும்? திரு ரகு சொன்ன மாதிரி நிறைய இடங்கள் இப்ப குறிப்பிட்ட இந்த 3 தொகுதிகள், குறிப்பா மதுராந்தகமாக இருக்கட்டும், இல்ல பெருந்துறையா இருக்கட்டும், அல்லது தாராபுரம், இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரே ஒரு இடத்துல மட்டும் 2ஆம் இடம், சில இடத்துல 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படின்ற சூழல்ல ஒருவேளை இடைத்தேர்தல் வருது அப்படின்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெறக்கூடும்? ஏன்னா இது எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சிடும் அப்படின்றது உறுதியா நமக்கு தெரியுமான்னு தெரியல. ஆமா, நிச்சயமா சார். உள்ளூர் வேட்பாளர்களுக்கான செல்வாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த தேர்தல்கள் வரை நம்பணும். ஆனா அப்படி எதுவுமே ஒரு தரவு இல்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு நமக்கு காட்டியிருக்கு. சோ அந்த வகையில விசில் சின்னத்திற்கு தான் ஓட்டாக இருக்கும்.
இவர்கள்லாம் எதிராக செயல்பட்டவர்கள்ங்கிற பேர்ல அதிமுகவினர் எதிராக வாக்களிப்பாங்க, ரொம்ப கோபமா இருப்பாங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் ஜெயிச்சிருக்க மாட்டார். அப்ப இந்த களம் என்பது பொதுவா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்க போகிறது. கிட்டத்தட்ட நீங்க நேற்று வரைக்கும் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருங்கிற சந்தேகத்துல இவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அவர் வெற்றியே பெற்று விட்டார். அப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ வந்தா நம்ம தொகுதிக்குள்ள திட்டங்கள் நிறைய நடக்கும், இப்படிதான் பேசுவாங்க. ரொம்ப குறிப்பா இந்த வேட்பாளர்கள் களத்துக்கு போறப்ப இதைதான் முன்வைப்பாங்க. இன்னொன்று தாவேகா சார்பில் இப்ப ஜெயிச்சிருக்கிறவங்க பல பேர் பிரச்சாரத்தின் போது மைக் பிடித்து பேசவே செய்யாதவர்கள். ஆனா இவங்க பேசுவாங்க. பேசுகிற பொழுது திமுக அதிமுக விமர்சிப்பாங்க. ஏன் நாங்க தாவேகாவுக்கு போனோங்கிற சில காரணங்களை முன்வைப்பாங்க. விஜய் களத்துக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு. வெற்றி வாய்ப்பாக இருக்குமா இல்ல? இப்ப 6 மாதங்கள் இன்னும் இருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு, ஒரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு. அப்படின்னும் போது 6 மாதங்கள்ல இந்த ஆட்சி மீதான மக்கள் எதிர்பார்த்தது அது நடக்கல, அது நடந்திருக்கு அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இப்ப ஒரு 10 நாட்கள்ல வந்து நிறைய விமர்சனங்கள் அரசின் மீது விழுகிறது. நிறைய விஷயங்கள் நிர்வாகம் சார்ந்தே சரி, இப்ப மின்துறையா இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ண மின்துறையா இருக்குதா சரி, அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கடந்த 15 நாட்கள் 20 நாட்கள்ல வந்து 20 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றாங்க. பிராட் லைட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒரு தரவுகள் இருக்கு. அப்படின்னும் போது இந்த குறைந்த நாட்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது இந்த நிர்வாகத்தின் மீதான நம்பகத்தன்மையை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தும்? அது உங்களுக்கு எப்படி வாக்குகளா மாறும் நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா சார். நிர்வாக ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பிரச்சனை தான். பட் அது பேசு பொருளாக இல்லாத அளவுக்கு மாத்துறதுக்கு இன்னைக்கு பாருங்க, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு ஒண்ணு வந்து விழுகுது. அவ கிட்டத்தட்ட இவர்கள் அப்படியே ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான சில வேலைகளும் ரொம்ப ஜரூரா செய்யறாங்க. அதுல மாற்றமே இல்லை, அது ரொம்ப சிறப்பாவே செய்யறாங்கன்னு நான் பாக்குறேன். அந்த வகையில் பாக்குறப்ப நீங்க விஜய் களத்துக்கு போகிற பொழுது பிரச்சாரம் செய்யறப்ப நம்ம இதற்கு முன்பு அந்த மூட வந்து கொஞ்சம் சமநிலைப்படுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்க இன்னொன்று எதிர்ப்பு ஓட்டுகள் 2 கூறுகளா உடைய போகுது. நீங்க திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளுமே களத்துக்கு வரதான் போறாங்க. நீங்க ஈரோடு கிழக்கு போன்று நீங்க ஆளுங்கட்சிகளுக்கு பொதுவா ஒரு நிலை ஓட்டாகவும் அதிமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்காதா? அவங்க வந்து நீதி கேட்டு நாங்க என்ன பண்ணோம், உங்களுக்காகத்தான் உழைச்சா, நாங்க உங்களுக்காகத்தான் கண்டஸ்ட் பண்ணோம், இப்படி போனா எங்களை நீங்க தோக்கடிச்சிங்க, இப்ப என்ன இருக்க கட்சி 2ஆ உடைச்சு இந்த மாதிரி அவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க நீதி கேட்க முடியாதா? அவங்களுக்கு ஒரு கிரேஸ் பாயிண்ட் அப்படின்ற ஏதாவது ஒரு இடம் இருக்காதா? ஆமா, நிச்சயமா இருக்கும். நீதி கேட்கலாம். பட் அந்த நீதி கேட்டாலே அவர்கள் அதற்கு அநீதி கதைகள் வச்சிருக்காங்களே. திமுகவும் அதிமுகவும் சேர பார்த்தாங்க, அதனால நாங்க வந்துட்டோங்கிற கதையை தூக்கி இருந்துருவாங்க. அது மட்டும் இல்லையே, அதுதான் அங்க வந்து பெரிய. அப்புறம் தேமுதிக நீங்க உடைச்சீங்கல்ல 2011ல, அதையும் கேட்பாங்கல்ல. இதே ஜெயலலிதா, இவங்க அம்மான்னு ஜெயலலிதா 2011ல அதிமுக தேமுதிக உடைச்சு அவங்க எல்லா எம்எல்ஏக்களும் டிஸ்குவாலிஃபை பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வெறுமனே எம்எல்ஏக்களா மட்டுமே இருந்தாங்க. கட்சியில இருந்து வெளியில வந்து 5 ஆண்டுகள் இருந்து அதன் பிறகு அடுத்த அமைச்சரவையில அதிமுக சேர்றாங்க. அப்படியே அப்புறம் இந்த இடைத்தேர்தலையே சுவாமிநாதன் சொன்ன மாதிரி தனித்தனியா வர போறாங்களா சேர்ந்து வர போறாங்களா தெரியலையே. திரைமறைவுல நடந்த கூட்டணி ஏடிஎம்கே டிஎம்கே ஒரிஜினலா ஒன்னு சேர்ந்து கூட வரலாம். அதை டிவிக்கு ஒரு கேம்பெயினா வைப்பாங்க. திரைமறைவுல செஞ்சவங்க இப்ப ஒன்னா வந்துட்டாங்க பாருங்க, அவங்க 2 பேரும் ஒரே கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லி கூட பிரச்சாரம் பண்ணலாம். என்னென்னமோ நடக்க போகுது. ரைட், பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கேம்பெயின் எப்படி இருக்க போகுது, இடைத்தேர்தல் இன்னும் எத்தனை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதன் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தலை நம்ம பார்க்க இருக்கோம்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தல் எத்தனை தொகுதி வருது வரல அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் அதிமுகவில் வந்து நிறைய எம்எல்ஏக்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலோடு. உங்களுடைய இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவிற்கும் நன்றி.